Welcome. This is Radio Pras. அனைவருக்கும் அன்பு வணக்கம். ராக்கி ரங்கராஜனின் ஜெனிஃபர், அத்தியாயம் 28. காலம் ஓடிக்கொண்டிருந்தது. பருவங்கள் மாறிக்கொண்டிருந்தன. பிள்ளை ஜோசஃபை வைத்துத்தான் உலகமே சுழல்வது போல் இருந்தது ஜெனிஃபருக்கு. அவளுடைய உலகத்தின் மையமே அவள் குழந்தைதான். நாளுக்கு நாள் அவன் வளர்வதையும் முன்னேறுவதையும் கவனித்துக் கொண்டிருந்தாள். அவன் நடப்பதும் பேசுவதும் கேள்விகள் கேட்பதும் ஒவ்வொன்றும் மாளாத அதிசயமாக இருந்தது அவளுக்கு. திடீரென்று அவன் சுபாவம் மாறும். ஒரு நாள் முரட்டுத்தனமாகவும் பிடிவாதமாகவும் இருப்பான். இன்னொரு நாள் பிரியம் காட்டுகிறனாய் வெட்கப்படுகிறனாய் இருப்பான். ராத்திரியில் அவனை தனியே படுக்க விட்டால் கோபம் வரும். இருட்டை கண்டால் ஜோசப்புக்கு பயம். அவனுக்காக ஒரு விடி விளக்கு போட்டு வைத்திருந்தாள். 2 வயதான போது அந்த வயது குழந்தைகளுக்கே உரிய முரட்டுத்தனங்கள் அவனுக்கும் வந்தன. உடைப்பதும் முரண்டு பிடிப்பதும் கைகாலை உதைத்து கொண்டு கத்துவதும் அதிகரித்தன. எதையும் ரிப்பேர் பார்ப்பதில் அவனுக்கு அலாதி குஷி. வேலைக்காரியின் தையல் மிஷினை உடைத்தான். வீட்டிலிருந்த 2 டிவி செட்டையும் பாழ் பண்ணினான். ஜெனிஃபரின் கைகடிகாரத்தை அக்கக்காய் பிரித்தான். சர்க்கரையும் உப்பையும் கொட்டி கலந்தான். கெனத் அவனுக்காக ஒரு நாய்க்குட்டி வாங்கி வந்திருந்தார். முதல் நாளே ஜோசப் அதை கடித்து விட்டான். போதுமடா சாமி என்றாகிவிட்டது ஜெனிஃபருக்கு. யாரிடமாவது குழந்தையை தூக்கி கொடுத்து எடுத்துக்கொண்டு போ என்று சொல்லிவிடலாம் போல் இருந்தது. ஆனால் 3 வயதானதும் திடீரென்று ஜோசப் தங்க கம்பியாய் ஆகிவிட்டான். என்ன சாது, என்ன பிரியம், என்ன பாசம்! அப்பாவைப் போலவே உடம்பு வணங்கி வேலை செய்வது அவனுக்கு மிகவும் பிடித்திருந்தது. தானே தன் கையால் வேலைகள் செய்ய ஆசைப்பட்டான். இப்போதெல்லாம் அவன் எதையும் உடைப்பதில்லை. வெளியே போய் ஓடி ஆடினான். மரங்களில் ஏறி இறங்கினான். 3 சக்கர சைக்கிளை ஓட்டினான். கால்களை பரத்தி கொண்டு தரையில் அவன் படுத்திருப்பதை கூர்ந்து நோக்கும்போது அவன் புருவங்களில் முடிச்சேறுவதையும் பார்ப்பாள் ஜெனிஃபர். திடீரென்று வானரின் ஞாபகம் வரும். அந்த ரணம் அவள் உள்ளத்தில் இன்னும் ஆறவே இல்லை. இப்போது வானர் எங்கே இருப்பான், என்ன செய்து கொண்டிருப்பான் என்று எண்ணிக்கொள்வாள். அவனும் மேரியும் அவர்கள் குழந்தை சமாந்தாவும் என்ன செய்து கொண்டிருப்பார்கள். இப்போது மாலை வெகு நேரமாகிவிட்டது. ஜெனிஃபர் வீட்டுக்கு புறப்பட்டு கொண்டிருந்தால் டெலிஃபோன் மணி அடித்தது. எடுக்க தயங்கினாள். மேரட்டியாக இருக்குமோ என்று எண்ணியதே காரணம். பல முறை அவன் ஃபோன் செய்து விட்டான். ஒரு தடவை கூட ஜெனிஃபர் அவனை திருப்பி கூப்பிடவில்லை. நீதிமன்றத்தில் ஒரு முறை அவள் வாதாடி கொண்டிருந்த போது மறுகோடியில் கூட்டத்தில் ஒருவனாக அவன் முகம் தென்பட்ட மாதிரி இருந்தது. கண்ணிமைக்கும் நேரம்தான் அவன் போய்விட்டான். இப்போது கூப்பிடுவது அவன்தானோ? இல்லை, சட்ட உதவிகள் செய்யும் கழகத்திலிருந்து அவளை கூப்பிட்டார்கள். தொந்தரவுக்கு மன்னிக்க வேண்டும் ஜெனிஃபர், இங்கே ஒரு வழக்கு வந்திருக்கிறது. யாருமே அதை ஏறெடுத்து பார்க்க மாட்டேன் என்கிறார்கள். நீங்கள் ரொம்ப பிஸி தான், இருந்தாலும் அந்த வழக்கை ஏற்றுக்கொண்டால் சந்தோஷமாக இருக்கும் என்றார் கூப்பிட்டவர். குற்றம் சாட்டப்பட்டிருக்கிறவர் யார்? ஜாக் சீன்லான் என்றார் அவர். ஜெனிஃபருக்கு ஞாபகம் வந்துவிட்டது. கடந்த 2 நாளாக தினசரிகளில் முதல் பக்கத்தில் அடிபட்டு வந்தது அந்த பெயர். 4 வயது பெண் குழந்தை ஒன்றை கடத்தி சென்று பணயத்தொகை கேட்டானால் குழந்தையை கடத்தி போனபோது கண்ணால் பார்த்தவர்கள் சொன்ன அடையாளங்களை வைத்து அவனை போலீசார் பிடித்து விட்டார்கள். ஏன் குறிப்பாக என்னை கூப்பிடுகிறீர்கள் என்று ஜெனிஃபர் கேட்டாள். நீங்கள் தான் வேண்டும் என்று ஜாக் கேட்கிறான். சுவரில் மாட்டியிருந்த கடிகாரத்தை பார்த்தாள் ஜெனிஃபர். குழந்தை ஜோசப் காத்திருப்பான். வீட்டுக்கு திரும்ப நேரமாகிவிடும். இருந்தாலும் ஜாக் இப்போது எங்கே இருக்கிறான் என்று கேட்டாள். சிறையின் முகவரியை தந்தார் அவர். சற்றென்று முடிவுக்கு வந்தாள் ஜெனிஃபர். அவனை பார்த்து பேசுகிறேன், அதற்கு ஏற்பாடு செய்யுங்கள். தேங்க்ஸ், 1,00,000 தேங்க்ஸ். வீட்டுக்கு ஃபோன் செய்தால் ஜெனிஃபர். வேலைக்காரியை கூப்பிட்டு ஜோசஃபை சாப்பிட சொல்லுங்கள், நான் சீக்கிரம் வந்து விடுகிறேன் என்று சொல்லுங்கள் என்றாள். 10 நிமிடத்துக்கெல்லாம் ஜாக் இருக்கும் சிறைக்கு அவள் புறப்பட்டாள். குற்றங்களுக்குள் கடத்தல் குற்றம் வெகு கொடூரமானது. அதுவும் பிஞ்சு குழந்தையை கடத்துவது மகா கொடூரம் என்பது ஜெனிஃபரின் கருத்து. ஆனால் குற்றம் சாட்டப்பட்ட எவனுக்கும் அது எவ்வளவு கொடுமையான குற்றமாக இருந்தாலும் சரி, தன் தரப்பை எடுத்துச் சொல்ல உரிமை உண்டு. சட்டத்தின் அடிப்படை அதுதானே. சமூகத்தில் வெகு உயர்ந்தவனானாலும் சரி, வெகு தாழ்ந்தவனானாலும் சரி, நீதி கிடைக்க வேண்டும் என்று நம்பினாள். சிறை அதிகாரியிடம் தான் வந்திருக்கும் காரியத்தை சொன்னதும் அவர் போய் ஜாக்கை அழைத்து வந்தார். 35 வயது இருக்கும். கண்ணியமான அறிவாளி போல் குறுந்தாடியும் பழுப்பு முடியுமாக இருந்தான். நீங்கள் வந்ததற்கு மிக்க நன்றி மிஸ் ஜெனிஃபர் என்றான். அவன் குரல் மென்மையாகவும் பணிவாகவும் இருந்தது. என்னை பொருட்படுத்தி இவ்வளவு தூரம் வந்தீர்களே, ரொம்ப நன்றி. உட்கார் என்றாள் ஜெனிஃபர். அவளுக்கு எதிரில் இருந்த நாற்காலில் அவன் உட்கார்ந்தான். என்னை பார்க்க வேண்டும் என்று சொன்னாயுமே? ஆமாம், ஆனால் கடவுள் ஒருவர் தான் என்னை காப்பாற்ற முடியும். நான் ரொம்ப முட்டாள்தனமாக காரியம் ஒன்று செய்துவிட்டேன். அவனை கோபத்துடன் பார்த்தாள் ஜெனிஃபர். ஒன்றும் அறியாத ஒரு பெண் குழந்தையை கடத்தி போனதும் அதை திருப்பிக் கொடுப்பதற்கு பணத்தொகை கேட்டது முட்டாள்தனமான காரியம் என்கிறாய், அப்படித்தானே? நான் அதை கடத்தி போனது பணத்துக்காக அல்ல. எதற்காக? எதற்காக பின்னே கடத்தினிய?
வெகு நேரம் மௌனமாக இருந்தபின் ஜாக் சொன்னான், என் மனைவி பிரசவத்தின் போது இறந்துவிட்டாள். உலகத்தில் அவளை காட்டிலும் பிரியமானவர்கள் எனக்கு யாரும் கிடையாது. அவள் ஒரு நோஞ்சான், குழந்தை பெற்றுக்கொள்ளக்கூடாது என்று டாக்டர் சொல்லியிருந்தார். ஆனால் அவள் கேட்கவில்லை. சங்கடத்துடன் தரையை பார்த்தபடி சிறிது நேரம் இருந்துவிட்டு பிறகு சொன்னான், குழந்தை வேண்டுமென்று ரொம்ப பிடிவாதமாக இருந்தாள் அவள். குழந்தை என்றால் எண்ணில் ஒரு பகுதி மாதிரி. குழந்தை வேண்டும் என்றால் சொன்னால் உங்களுக்கு புரியாது. எனக்கு அது புரியாது என்று நினைத்து கொண்டாள் ஜெனிஃபர். ஜாக் தன் பேச்சை நிறுத்தி கொண்டான். அவன் எண்ணங்கள் வேறெங்கோ மிதந்து கொண்டிருந்தன. சரி, அவளுக்கு குழந்தை பிறந்தது, அப்புறம் என்று தூண்டினாள் ஜெனிஃபர். அவன் தலையாட்டினான். பிரசவத்தில் அவளும் இறந்து விட்டாள். குழந்தையும் இறந்து விட்டது. துக்கம் அவன் தொண்டை அடைத்தது. அவள் இல்லாமல் எனக்கு உயிர் வாழவே பிடிக்கவில்லை. என் குழந்தை உயிரோடு இருந்திருந்தால் எப்படி இருந்திருக்கும் என்று அடிக்கடி கற்பனை செய்து பார்ப்பேன். 2 பேரும் உயிரோடு இருந்திருந்தால் வாழ்க்கை எத்தனை அற்புதமாக இருந்திருக்கும் என்று யோசனை செய்வேன். வேதனை தாங்காமல் அவன் விம்மினான். பைபிளை அடிக்கடி படித்தேன். அதனால் தான் எனக்கு பைத்தியம் பிடிக்காமல் இருந்தது. உனக்காக கதவை திறந்து வைத்திருக்கிறேன், அதை யாராலும் மூட முடியாது என்ற வாசகம் என் மனசில் ஆழமாக பதிந்தது. இப்படி இருக்கும்போது கொஞ்ச நாளைக்கு முன்னால் அந்த பெண் குழந்தை தெருவில் விளையாடி கொண்டிருப்பதை பார்த்தேன். என் மனைவி மறுபிறவி எடுத்து வந்த மாதிரி அச்சாக அவளைப் போலவே இருந்தது. அதே கண்கள், அதே முடி. என்னை நிமிர்ந்து பார்த்து புன்னகை செய்தது. அந்த வினாடியில் என் மூளைக்கு என்ன ஆயிற்றோ தெரியாது. இதுதான் என் மனைவி பெற்றிருக்க வேண்டிய குழந்தை. இது எங்கள் குழந்தை என்று தோன்றிவிட்டது. அவன் கைவிரல்களை கோத்துக்கொண்டு உட்கார்ந்திருந்தான். நகங்கள் சதையை கவ்வுவதை கவனித்தாள் ஜெனிஃபர். நான் செய்தது தப்புதான். அந்த குழந்தையை தூக்கி கொண்டேன். ஜெனிஃபரின் கண்களை நேருக்கு நேராக பார்த்தான். ஆனால் அந்த குழந்தைக்கு தீங்கு விளைக்க எண்ணவே இல்லை. உலகத்தில் எதற்காகவும் அந்த குழந்தையை கெடுதி செய்ய மாட்டேன். ஜெனிஃபர் அவனையே பார்த்து கொண்டிருந்தால். எந்த இடத்தில் பொய் பேசுகிறான் என்பதை கூர்ந்து கவனித்தவாறு இருந்தால். அப்படி எதுவும் தெரியவில்லை. வேதனையில் உழலுகிறவனாகத்தான் தோன்றியது. சரி, பணம் கொடுத்தால் குழந்தையை கொடுப்பதாக என் கடிதம் போட்டாய். நான் அந்த மாதிரி எதுவும் போடவில்லை. பணம் எனக்கு அனாவசியம். அந்த குழந்தை ஒருத்தி தான் எனக்கு தேவை. அந்த குழந்தையின் குடும்பத்துக்கு கடிதம் வந்திருந்ததே, அதை நான் தான் அனுப்பினேன் என்று போலீஸில் சொல்கிறார்கள். நான் அனுப்பவில்லை. அவன் துண்டு துண்டாக சொன்னதையெல்லாம் மனதுக்குள் ஒழுங்கு செய்து பார்த்து கொண்டாள் ஜெனிஃபர். நீ குழந்தையை கடத்தி சென்றதை பற்றி பேப்பர்கள் செய்தி வந்ததே, அது போலீஸில் உன்னை பிடிப்பதற்கு முந்தியா பிடித்த பிறகா? பிடிப்பதற்கு முந்தி என்றான் அவன். அதை பற்றி எழுதுவதை எப்போ பத்திரிகைகள் நிறுத்தும் என்று எனக்கு கவலையாக இருந்தது. ஏனென்றால் குழந்தையுடன் எங்காவது போய்விட வேண்டும் என்று பார்த்தேன். ஆனால் பிடித்து விடுவார்களோ என்று பயமாக இருந்தது. அதாவது நீ குழந்தையை கடத்தியது பற்றி பேப்பரில் படித்த எவனுக்கோ அந்த ஐடியா தோன்றியிருக்கிறது. பணயமாய் ஒரு தொகை வாங்கலாமே என்று பார்த்திருக்கிறான். ஜாக் பரிதாபமாக கைகளை விரித்தான். இருக்கும், எனக்கு ஒன்றும் தெரியவில்லை. சித்து போய்விடலாம் போல இருக்கிறது. அவன் வேதனை வெளிப்படையாக தெரிந்தது. ஜெனிஃபருக்கு அவளையும் மீறி ஒரு பச்சாதாபம் ஏற்பட்டது. இவன் உண்மையைத்தான் சொல்கிறான். முகத்தை பார்த்தாலே தெரிகிறது. கடத்தல் குற்றத்துக்கு மரண தண்டனை உண்டு. அதற்கு இடம் தரக்கூடாது. தண்டனை கொடுக்க வேண்டியதுதான், ஆனால் மரண தண்டனை கூடாது. உனக்கு உதவி செய்ய முடியுமா என்று பார்க்கிறேன் என்றாள் ஜெனிஃபர். ரொம்ப நன்றியம்மா. ஆனால் உங்களுக்கு ஃபீஸ் கொடுக்க என்னிடம் பணம் இல்லையே என்றான் அவன். அதை பற்றி நீ கவலைப்பட வேண்டாம். உன்னை பற்றி விவரமாய் சொல்லு, உன் பிறப்பு, வளர்ப்பு முதலிய விஷயங்களை. எனக்கு 35 வயதாகிறது. நான் ரொம்ப ஏழை குடும்பத்தில் பிறந்தவன். என் அப்பாவிற்கு கொஞ்சம் நிலம் இருந்தது. அதில் எதுவும் விளையாது. 15 வயதான போது நான் வீட்டை விட்டு வெளியேறிவிட்டேன். என் அம்மாவிடம் எனக்கு ரொம்ப பிரியம் உண்டு. ஆனால் என் அப்பாவை வெறுத்தேன். பெற்றோர்களை பற்றி தப்பாய் பேசக்கூடாது தான். ஆனால் என் அப்பா மிகவும் பொல்லாதவர். என்னை சாட்டையால் அடிப்பது அவர் வழக்கம். இதை சொல்லும்போது அவன் முகம் வெறுப்பினால் கருப்பதை கவனித்தாள் ஜெனிஃபர். நான் ஒரு சின்ன தப்பு பண்ணியதாக அவருக்கு தெரிந்தாலும் போதும், இடுப்பில் இருக்கும் தோல் பெல்ட்டை கழட்டியை அடிப்பார். அந்த பெல்ட்டில் பெரிய பித்தளை பக்கிள்ஸ் இருக்கும். அடித்து முடிந்த பிறகு என்னை மண்டியிட்டு கடவுளோட மன்னிப்பு கேட்கும்படி சொல்வார். அப்பாவை எவ்வளோ வெறுத்தேனோ அந்த அளவுக்கு கடவுள் மீதும் எனக்கு வெறுப்பு வந்தது. குழந்தை பருவத்தின் நினைவுகள் முட்டி மோதி கொண்டு வந்ததால் அவன் சற்று நிறுத்தினான். வீட்டை விட்டு வெளியேறினாய், அப்புறம்? சிகாகோவில் ஒரு ஃபேக்ட்ரியில் வேலை கிடைத்தது. அங்கே தான் ஒரு நாள் மெஷினில் வேலை செய்யும்போது என் கையில் காயம் பட்டுக்கொண்டு ஆஸ்பத்திரிக்கு போனேன். அங்கே நர்ஸாக இருந்தால் அவள். உலகத்திலே அவளை போன்ற அழகியை நான் பார்த்தது கிடையாது. 2 வாரத்தில் என் கை குணமாகிவிட்டது. பிறகும் கூட தினம் அவளிடம் போய் கட்டிக்கொண்டேன். எங்களுக்குள் காதல் மலர்ந்தது. கல்யாணம் செய்து கொள்ள தீர்மானித்தோம். அந்த சமயம் பார்த்து ஃபேக்ட்ரியில் பெரும் நஷ்டம் ஏற்பட்டு நான் வேலை பார்த்த பிரிவை மூடிவிட்டார்கள். ஆனால் அதை அவள் பொருட்படுத்தவில்லை. கல்யாணம் நடந்தது. தன் வருவாயிலேயே என்னையும் சேர்த்து கவனித்து கொண்டாள். எங்களுக்குள் ஏதாவது விவாதம் வரும் என்றால் அது இந்த ஒரு விஷயத்தில் மட்டும்தான். காரணம், ஆண் பிள்ளை தான் சம்பாதித்து பெண்ணை காப்பாற்ற வேண்டும் என்று நினைக்கிறவன் நான். பிறகு எனக்கு ஒரு லாரி டிரைவர் வேலை கிடைத்தது. நல்ல சம்பளம் வந்தது. அவளை அடிக்கடி பிரிந்து வெளியூர் போக வேண்டியிருந்தது. அது ஒன்று தான் எனக்கு வருத்தம். மற்றபடி நாங்கள் 2 பேரும் ரொம்ப சந்தோஷமாக இருந்தோம். அந்த சமயத்தில் தான் அவள் கர்ப்பமானாள். பிரசவத்தில் இறந்து போனாள். காலோடு தலை ஒரு நடுக்கம் பரவியது.
ஜாக்கின் தேகத்தில் அவன் கைகள் நடுங்குவதை ஜெனிஃபர் பார்த்தாள். மனைவியும் போய்விட்டாள், என் குழந்தையும் போய்விட்டது. அவன் கண்களில் இருந்து கண்ணீர் திரண்டு உருண்டு கன்னங்களில் வழிந்தது. ஏன் தான் கடவுள் என்னை அப்படி சோதித்தாரோ தெரியவில்லை. ஜெனிஃபர் ஒரு தீர்மானத்துக்கு வந்தாள். என்ன ஆனாலும் சரி, இவன் இறக்கக்கூடாது, இவனுக்கு மரண தண்டனை கிடைக்கும்படி விடக்கூடாது. நாளை மறுபடி வருகிறேன் என்று அவருக்கு உறுதி கூறிவிட்டு புறப்பட்டாள். ஜாக்குக்கு ஜாமீன் பணமாக $2 லட்சம் கட்ட வேண்டியிருந்தது. அதை ஜெனிஃபர் கட்டினாள். அவனை விடுவித்து ஒரு சிறிய ஹோட்டலில் தங்க வைத்தாள். கைச்செலவுக்காக $100 அவனிடம் கொடுத்தாள். உங்களுக்கு எப்படி இதெல்லாம் திருப்பி தருவேனோ தெரியவில்லை. அவன் குரல் தழுதழுத்தது. இன்றைக்கே ஏதாவது ஒரு வேலை தேடிக்கொள்கிறேன். என்ன மாதிரி வேலையாக இருந்தாலும் சரி, பைசா பாக்கி இல்லாமல் உங்கள் பாக்கியை தீர்க்காமல் ஓய மாட்டேன்மா என்று சொன்னவன் பத்திரிகையில் வெளிவரும் தேவை விளம்பரங்களை அப்போதே பார்க்க தொடங்கினான். ஜெனிஃபரின் மனதுக்கு ஆறுதலாக இருந்தது. இந்த வழக்கில் தன் பழைய எதிரியான டிசில்வாவுடன் மோதப்போகிறோம் என்பது அப்போது அவளுக்கு தெரியாது. தொடரும்.